தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இனியன் ராபர்ட் சார். சார் வணக்கம் சார். சார், இப்போ தமிழகத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் இப்போ மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தமிழ்நாட்டை விடவும் மேற்கு வங்கத்தில் அதிகமான ஒரு போலிங் பர்சன்டேஜஸ் வந்திருக்கு. ஒரு மணி நிலவரப்படி 62% வாக்கு பதிவாகி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? 15 ஆண்டு கால மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சி நிச்சயமாக 5 ஆண்டுகள்னாலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். 15 வருஷம்னா ஒரு மிக நீண்ட கால ஒரு முதல்வர் இப்போ மக்களை சந்தித்து இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்பதனால் தேசிய அளவில் உங்களுடைய கட்சியினுடைய பங்களிப்பும் இருக்கிறது. இப்போ அங்கே எப்படி பார்க்குறீங்க இந்த பர்சன்டேஜஸ்லாம் வச்சு? இல்லை, வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி. வெளிப்படையாக சொல்லணும்னா 6% தான் ஓட் பேங்க் இருக்குது. பெரிய கட்சியெலாம் கிடையாது வெஸ்ட் பெங்காலில். அங்கே கடுமையான போட்டி யாருக்குன்னா இன்றைக்கு பொறுத்த அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் நேரடி போட்டியை தவிர காங்கிரஸோ அல்லது சிபிஎம்மோ பெரிய அளவில் அங்கே பலம் இல்லாத கட்சிகள் தான் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர்னு பேசுகிறோம்ல, எஸ்ஐஆருக்கு முன்னாடி சிஐஏ, என்ஆர்சி, இது எல்லாமே இந்தியா முழுக்க கொண்டு வரப்போவதாக பாஜக சொல்லியிருந்தாலும் செய்திருந்தாலும், ஆனால் இது எந்த மாநிலத்துக்காக உருவாக்கப்பட்டவை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது வெஸ்ட் பெங்காலுக்காக உருவாக்கப்பட்டவை. வெஸ்ட் பெங்காலுக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு ஒரு சாக்கு சொல்லணும்னு சொல்லி இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. மேற்கு வங்கத்தை ஒரு பஞ்சாபாகவோ காஷ்மீராகவோ மாற்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய நீண்ட நாள் கனவு திட்டம். ஏன்னா பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்கு. பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய அந்த புலம்பெயர்ந்த மக்கள், அப்போ உங்களுக்கு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் வராங்களா, அங்கே வேலையின்மையினால், அங்கே இந்த உள்நாட்டு போர்னால், அங்கேருந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டி கல்கட்டாவுக்குள்ள வேலைக்கு பிழைச்சிக்கலாம், கல்கட்டாவை தாண்டிட்டோம்னா இந்தியாவுக்குள்ளே போய் ஏதாவது வேலை பண்ணி பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த எல்லையை தாண்டி அகதிகளாக உள்ள வராங்க, இல்லீகலாக உள்ள வராங்க. இவங்களில் 95 விழுக்காடு இஸ்லாமியர்கள். அவங்களை மையப்படுத்தி வெஸ்ட் பெங்காலில் ஒரு காஷ்மீரை உருவாக்கணும்ன்றது பிஜேபியினுடைய ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா. அப்போ அந்த வெஸ்ட் பெங்காலுக்காக உருவாக்கப்பட்டவை தான் எஸ்ஐஆர். ஓகே. அப்போ எஸ்ஐஆர் வந்த பிறகு நடக்கின்ற முதல் மாநில தேர்தல் இது. கிட்டத்தட்ட 7.5 கோடி மேல இருந்த வாக்காளர்கள் இன்றைக்கு 6.80 கோடி வாக்காளர்களாக சுருங்கி இருக்கிறாங்க. அதனால் இந்த 6.80 கோடி வாக்காளர்கள் எல்லாருமே வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்க, மேற்கு வங்கத்தை சார்ந்தவங்க என்பதை நிரூபணம் செய்யப்பட்டு ஆதாரங்கள்லாம் வெரிஃபை பண்ணி பாஜக அஃபிஷியலாக, பாஜக எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று தானே அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பட்டியலில் விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த முறை நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆருக்கு பிறகு நல்ல ஒரு போலிங் உங்களால் பார்க்க முடியுன்றதுல டவுட்டே இல்லை. ஏன்னா பிகாஸ் 90% கிராஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆமாம், எஸ்ஐஆர்னால தான் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அதுக்கு வெளியே போட்டாச்சு. அவங்க அகதிகளா, அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸா, அல்லது அவங்க யாருன்னே தெரியல. அது குறித்து நம்ம இன்னும் ஆய்வும் பெருசாக பண்ணலை. இப்போ இருக்கின்ற 6.86 விழுக்காடு மக்களை வச்சு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. 294 சட்டமன்ற தொகுதி, அதில் 147 தொகுதி நம்ம பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்குன்னு ஒரு 100 தொகுதி, குறிப்பாக வட மற்றும் வட கிழக்கு பகுதிகளில் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபுட்ஹோல்டு கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்குது. அந்த தொகுதிகளில் மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றதே இல்லை. அவங்களோட அரசியல் பயணத்தில் அவங்க சிபிஎம்மை தோற்கடித்து வெற்றி பெற்ற காலம் முதல் கொண்டே அந்த தொகுதிகளில் மம்தா பானர்ஜியோட கோட்டையாக அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. திருப்பி 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 அந்த எம்எல்ஏக்கள் தான் ஆட்சிறாங்க. இப்போ என்ன பெரிய கேள்வினா, அந்த எம்எல்ஏக்கள் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமா, அல்லது அவங்க திருப்பி அவங்க கொண்டு வருவாங்கன்னு ஒரு களத்தில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது பாஜக ஒரு பயங்கரமான ஒரு போலரைசேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு காஷ்மீராக வெஸ்ட் பெங்காலை மாற்றணுன்றது தான் ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா. அதில் அதிகமாக போலரைஸ்டு ஸ்டேட்டாக வெஸ்ட் பெங்கால் வெளியே பார்த்து தெரியாது. பயங்கரமான ஒரு மத பிரிவினையை மேற்கு வங்கத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது, அங்கே உள்நாட்டு போர் நடக்குது. அங்கேருந்து இஸ்லாமியர்கள் இங்கே திருவிட்டாங்க. அவங்க ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலே வெஸ்ட் பெங்காலில் ஒரு கொலை குற்றமோ அல்லது ஒரு பாலியல் கொடுமை குற்றமோ நடந்தால் உடனே அது இஸ்லாமியர் பண்ணியிருப்பாங்க, அது பங்களாதேஷ் இமிகிரன்ஸ் பண்ணியிருப்பான். அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவை வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இந்த அரசு அமைப்பை சார்ந்தவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எப்படி தமிழ்நாட்டில் எப்படி வடக்கன் நம்ம வேலையை பிடிங்கிட்டா, வடக்கன் வரா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே இந்த நாம் தமிழ் கட்சிகள்லாம், அது மாதிரி அங்கே பாஜக அதை பண்ணுது. பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய வேலைகளை தேடிடுறாங்க, வேலைகளை பிடிங்கிறாங்க. இங்கே நடக்கின்ற எல்லா குற்றங்களுக்கும் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவை செட் பண்ணி அங்கே தெளிவாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மம்தா பானர்ஜி மத சார்பற்ற சக்தியாக நம்ம பார்க்குறோம். அவங்க வெற்றி பெற வேண்டும் என்பது தனிப்பட்ட இடத்துல நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது, கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த முறை பிஜேபி ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதோட லேப் பிராட்டாக இருக்குது. பாஜக தமிழ்நாட்டை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணல இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு. சும்மா மோடி வந்தார் போனார், அவ்வளோதான். அசாமியும் பெருசாக கண்டுக்கலாம், அவங்க பாண்டிச்சேரியும் பெருசாக கண்டுக்கல, கேரளாவையும் கண்டுக்கல. ஆனால் ஒட்டுமொத்த பிஜேபி மிஷினரியுமே உட்காந்துருக்கு.
நானும் பார்க்குறேன் பிரதமர் உள்துறை அமைச்சர் அங்கேயே முகாமிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு. ஒட்டுமொத்த மினிஸ்டர் சார், ஒட்டுமொத்த கேபினெட். ஓகே ஓகே. இதெல்லாம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது இல்லாமல் ஆர்எஸ்எஸ், இது இல்லாமல் எல்லாருமே உட்காந்து வெஸ்ட் பெங்காலை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்னு வெறிகுண்டு திரிகிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இது இன்னைக்கு நேற்றுல சார், இது ஒரு 10 வருஷ பிளான் இது. அதனால் மம்தா பானர்ஜி இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக காங்கிரஸையும் சிபிஎம்மையும் கூட சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குன்றது ஒரு காங்கிரஸ்காரராக என்னோட பார்வையாக இருக்குது. ஆனால் கிரவுண்டில் எப்படின்னு தெரியல, நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். பட் கிரவுண்டில் பழைய பகை இருக்குது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்ச கட்சி. ஆமாம். சிபிஎம்மும் காங்கிரஸும் எளியும் புனியமாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸும் சிபிஎம் எளியும் புனியமாக இருந்திருக்கு. பழைய பகையெல்லாம் மறந்துட்டு திருப்பி ஒன்றா சேர்ந்து பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு மனநிலை அங்கே இருக்கின்ற முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகளுக்கு வருமா வரல என்பது நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒன்று தான். ஏன்னா காங்கிரஸ் தயாராக காங்கிரஸ் மமதா பானர்ஜியை இந்தியா கூட்டணிக்குள் அழைத்து வருவதற்கு விருப்பம் காமிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்க 2024 மமதா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வந்தாங்க. ஆனால் மாநில தேர்தல்னு வரும்போது அவங்க பெரிய லெவலில் அவங்க இன்வால்மெண்ட் காமிக்கல. அதில் காங்கிரஸ் தனியாக நிற்குது, சிபிஎம் தனியாக நிற்குது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஏற்படுத்தலாம். ஆனால் சிபிஎம்மும் காங்கிரஸும் வாங்குகின்ற மதசார்பற்ற வாக்கு வங்கி மமதா இயல்பாக போயிருக்க வேண்டிய ஒரு வாக்கு வங்கி, அவங்களுக்கு அது நஷ்டம். ஓகே. அதை அவங்க புத்திசாலித்தனமாக தமிழோட முதலமைச்சர் எப்படி வந்து எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு முரண்பாடுகள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் முரண்பாடுகள் இருந்தாலும் கொண்டு போனாரோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம். பண்ணியிருந்தாலும் அவங்க வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடியிருக்கும், பழைய பகையை மறந்துட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸும் ஒரு காலத்தில் 80களுக்கு முன்னாடி எளியும் புனியமாக இருந்த கட்சிகள். அப்புறம் காங்கிரஸ் பலவீனமாயிருச்சு. இன்னைக்கு காங்கிரஸும் திமுக பாணி ஒரு திராவிட அரசியல், ஒரு ஒரு மாநில சுயாட்சியின் அல்லது மொழி உரிமைகள் சார்ந்த அரசியலை பேச ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரே கோட்டில் பயணிக்கிறோம். பழைய பகையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி எல்லாம் ஒன்று நட்பு ரீதியாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணுன்றதான் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான். இப்போ வாக்கு சதவீதம் எகுறுது அப்படின்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? இது ப்ரோ இன்கம்பன்சியாக எடுத்துக்கணுமா, இல்லை ஆன்டி இன்கம்பன்சியினுடைய எதிரொலியாக இதை எடுத்துக்கணுமா? எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் வெஸ்ட் பெங்காலை மையப்படுத்தித்தான் இந்த எஸ்ஐஆரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கா? தமிழ்நாடு ஓவரால் இப்போ டிஎம்கே களத்தில் பணி செஞ்சாங்க, ஓரளவு நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் ஓட்டர்ஸை அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக சொல்லுது. திமுக தரப்பில் மற்ற மாநிலங்கள்லேயும் பெரிதாக இந்த இஷ்யூ வெடிக்கலை. ஆனால் எஸ்ஐஆரில் வெஸ்ட் பெங்காலில் பயங்கரமாக வெடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் அங்கே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து வந்துடுறாங்க உள்ள அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பெரிய ஒரு அலப்பறையாக இருக்குது. அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது, இந்த ஓட்டிங் பர்சன்டேஜஸ் வந்து அதிகமாகக்கூடிய தன்மையை? இல்லை, மம்தா பானர்ஜியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நான் ஸ்டடி பண்ணதில் நகர்ப்புறங்களில் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கூட. கல்கட்டா மாதிரியான நகர்ப்புறங்களில் இன்னும் சில நகரங்களில் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கூட இருக்குது. ஏன்னா அது காரணம் வந்து இந்த 5 ஆண்டு நடந்த பாலியல் வன்கொடுமைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாமே எப்பவுமே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் எதிர்க்கின்ற பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் டைனமிக்ஸே கம்ப்ளீட்லி வேறையாக இருக்குது வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவுக்கு. ஓகே, அங்கே வந்து கிராமப்புறங்களை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு விவசாயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஈவன் தோ அங்கே தண்ணி வசதி இருந்தாலும் கூட பெரிய அளவில் எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கல, மின்சார வசதி இன்னும் பெருசாக வரல. அங்கே அது பெரிய தேவையாக இருக்கிறது. இது மாதிரி பல பிரச்சனை சொல்லிகிட்டே போகிறாங்க. இன்னும் வந்து அந்த குடிசை தொழில் தான் இருக்காங்க. குடிசை தொழில்கள் வந்து பெரிய நிறுவனம் மாறல பெங்காலை பொறுத்தளவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்ச் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் இவங்க என்ன டேக்கிள் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு அங்கே என்ன பெரிய பங்களிப்பு இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டிய ஒன்று. அதெல்லாம் மமதா பானர்ஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது ரிசல்ட்ஸில் வரும். அதெல்லாம் அவங்களுக்கு ப்ரோ இன்கம்பன்சியாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் இன்றைக்கு பொறுத்தளவில் மமதாக்கு ஆன்டி இன்கம்பன்சி எடுத்திங்கன்னா அது நகர்ப்புறங்களில் மட்டும்தானே தவிர மற்றபடி கிராமப்புறங்களில் அது இது பெருசாக இல்லை. இன்னும் நோட் பண்ணிங்கன்னா மமதா பானர்ஜி ஒரு சமூக நீதி அரசியல் தான் பண்ணுறாங்க. நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி, பாஜக இன்றைக்கு இருக்கின்ற பாஜகவில் முழுக்க பானர்ஜிகளும் சாட்டர்ஜிகளும் நிறைஞ்ச ஒரு கட்சி தான் அது. உயர்சாதி சோகால்டு அப்பர் கேஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் வந்து பிஜேபியினுடைய தலைமை இடத்துல இருக்காங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தாங்க, ஒரு காலத்தில் சிபிஎம்ல இருந்தாங்க. ஓகே. ஆனால் இன்றைக்கி முழுக்க ஒரு மதவாத ஹிந்துத்துவ சிந்தனை உள்ள உயர்சாதியை சார்ந்தவங்க அந்த கட்சி ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இந்த பக்கத்தில் அப்படி இல்லை. இந்த பக்கத்தில் வந்து மமதா பானர்ஜி கட்சின்னு யாருக்கான கட்சினா அது தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான கட்சி அது மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் பிஜேபி என்பது ஓபிசி மற்றும் உயரசாதிக்கான கட்சியாக இப்படி தான் அங்கே வந்து சமூகமே அங்கே பிளவுபட்டு கிடக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் உழைப்பாளர் அரசியல் பேசிய வெஸ்ட் பெங்கால், உழைப்புக்கான அரசியல் பேசிய வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் இருந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் முதலாளித்துவமாக காங்கிரஸா அல்லது தொழிலாளர் வர்க்க புரட்சியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருந்த அரசியல் போய் இன்றைக்கு வந்து ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு பெரிய ஒரு பிளவு அங்கே வந்து பார்க்க முடிகிறது. ஓபிசிகள் ஆதரவும் மமதாக்கு உண்டு. அவங்க ஒரு பார்ட்னர் பேசிக்கலி, ஷீஸ் அ பிராமின். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஓபிசிகள் ஆதரவு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் வந்து களம் இப்படி தான் இருக்குது. தலித்துகள் முழுமையாக மமதாவை நம்புறாங்க, அவங்களுக்கு அவங்க பாதுகாப்புன்னு நம்புறாங்க. சிறுபான்மையர் மக்கள் முழுமையாக மமதாவை நம்புறாங்க. அவங்க மட்டும்தான் பாதுகாப்புன்னு நம்புறாங்க. அங்கே காங்கிரஸ் சிபிஎம் கூட நம்பலை. அதால் மொத்தமாக ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் இதை வச்சு தானே ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் அவங்க பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, சிறுபான்மையினர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, இது ஒரு சின்ன குட்டி பங்களாதேஷ் ஆக்க பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் தான் இந்துக்களுக்கு இருக்கிறோம், ஸோ இந்துக்களே ஒன்றிணைங்கள் அப்படின்னு தானே அப்போ அங்கே இருப்பாங்க. இல்லை, இந்த உருட்டு எல்லாரும் விட்டுறதாங்க. இல்லை, இந்த உருட்டு வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்லை, இது இந்தியா முழுக்க சொல்ற உருட்டு இது பிஜேபி காரங்க. அதெல்லாம் வந்து இது ஒன்றும் பெருசா வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு காங்கிரஸ் முஸ்லீம் லீக்ன்றாங்க, அதே மாதிரி டிஎம்சி இப்போ முஸ்லீம் லீக் தானே சொல்லுவாங்க. சொல்லியாச்சு, புதுசுல இதில் இப்போ சொல்லிட்டாங்க. முன்னாடி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சொல்லியாச்சு. அது வந்து நீங்க வந்து மதசார்பின்மை பேசினாலே நீங்க பாகிஸ்தான் கை கொள்கின்றான், நீங்க வந்து முஸ்லீம் லீக்ன்றான். அதனால வந்து ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா ஆர்எஸ்எஸும் முஸ்லீம் லீக் தான் கூட்டணி வச்சிருந்தாங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி. காங்கிரஸுக்கு எதிராக ஆர்எஸ்எஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து வேட்பாளர் போட்டாங்க. சரிங்களா, அப்போ இன்னைக்கு அவங்களே திருப்பி சொல்றாங்க முஸ்லீம் லீக்ன்றாங்க. ஏன்னா காங்கிரஸ், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே மதவாத கட்சியா பார்த்துச்சு, மதசார்பற்ற கட்சியாக காங்கிரஸ் இருந்தது இப்போ சுதந்திர போராட்டத்தில். அப்போ இன்றைக்கு அந்த பேரை வந்து கொடுக்குறாங்க. அன்றைக்கு முஸ்லீம் லீக் மதவாத கட்சின்னு பெரிய கேள்வி இருக்கு. அன்றைக்கு எதற்காக முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டுச்சுன்னா இவங்களோட அட்டுலையும் காங்கிரஸ்ல இருந்தனால தான். டபுள் மெம்பர்ஷிப், ஆர்எஸ்எஸ் காரன் காங்கிரஸ்ல இருப்பான், டபுள் மெம்பர்ஷிப் இருக்கிறியா, எங்கள் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி அலி சகோதரர்கள் உருவாக்கப்பட்டதான் முஸ்லீம் லீக். நீங்க உருவாக்கலாம், உருவாக்கிக்க மாட்டான். அப்போ இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் தானே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் பார்க்கக்கூடாது. அதனால அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இதில் வேலை செய்கிறாங்க. முஸ்லீம் லீக்னு ஸ்டாம்ப் பண்ணுறது, பாகிஸ்தான் ஸ்டாம்ப் பண்ணுறது, நம்ம இவங்களுக்கு நம்ம தேசபக்தி பொங்கி வழிகிற மாதிரி, இவங்க சுதந்திர போராட்டத்தில் பெருசாக அடிபட்டு கஷ்டப்பட்ட மாதிரி அப்படியே அவங்க நினச்சிக்கிறாங்க. அது சார், இப்போ காங்கிரஸ் சிபிஐ அங்கே வந்து தனியாக நிற்கிது. இப்போ காங்கிரஸ் சிபிஎம் பிளவுபடக்கூடிய அந்த ஓட்டு வந்து ஒரு ஃபேக்டராக பார்க்கப்படுமா இந்த தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில்? இல்லை, நிச்சயமா. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற தலித் மக்களும் அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களும் மமதாவை தான் முழுமையாக நம்புறாங்க. பெரிய வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கோ சிபிஎம்க்கோ இல்லை இருக்கு. அது எப்படின்னா, கட்சி நிர்வாகிகள் ஒரு சில பாக்கெட்ஸில் அங்கே இப்போ அதிர் ரஞ்சன் சௌத்ரி மாதிரி ஆட்கள் அவங்க தொகுதி வெற்றி பெறுவாங்க, அந்த மாதிரி தானே தவிர பெரும்பான்மையான ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கல வெஸ்ட் பெங்கால் பொறுத்தளவு. காங்கிரஸ்க்கோ சிபிஎம்க்கோ வேற டிஎம்சிக்கு நிறைய நடக்குதாங்க, அது நம்ம இருக்கிறதுக்கு எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் இந்த வாக்கு வங்கி 6% வாக்கை காங்கிரஸ் வாங்கியிருக்கு, ஒரு 4-5% வாங்க சிபிஐஎம் வாங்குது, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வாங்குறாங்க. இதையும் சேர்த்துருக்கலாமே, ஒரு 10% வந்திருக்குமே, மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்குமே, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமே. நீங்கள் உங்கள் ஈகோ விட்டுருக்கணும். மமதா பானர்ஜி கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு காங்கிரஸ் கூடயும் சிபிஎம் இல்லை, அது 1-to-1 1+1 2 இருக்கும்னு நம்ம கேல்குலேஷனில் போடலாம். ஆனால் அரசியல் 1+1 0 கூட ஆகும், பொருந்தா கூட்டணியாக கூட ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பைனரி பாலிடிக்ஸாக கொண்டு போயிருக்கலான்றது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி முரண்பாடுகள் உண்டு. அதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது சார். நீங்கள் காங்கிரஸும் சிபிஎம்மும் சேர்க்கறதுல ரிஸ்க் ஃபேக்டர் மமதாக்கு உண்டு, நான் மறுக்கல. இருந்தாலும் அது ஒரு பைப்போலர் பாலிடிக்ஸாக மாற்றிருந்தோம்னா அதன் மூலமாக நீங்கள் பாஜகவை வெளில வைப்பது, அதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சார், நீங்கள் இந்தியாவில் பிஜேபியை விரும்புகிறவங்க, பிஜேபியை ஓட்டு போடுறவங்க வெறும் 20-25 விழுக்காடு தான். என்டிஏக்கு 35 விழுக்காடு, 38 விழுக்காடு. பிஜேபிக்கு தாமரை சின்னத்துக்கு அஃபிஷியலா இந்தியாவில் ஓட்டு போடுறவங்க 36%. அது என்டிஏக்கு இல்ல, நான் சொல்றது பிஜேபிக்கு மட்டுமே. லோன்லி பிஜேபி, வெறும் பிஜேபிக்கு மட்டும். பிஜேபி மற்ற கட்சிகளை சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, சின்னத்தை கொடுத்துருக்காங்கல்ல. பிஜேபி மற்ற கட்சிகள் சின்னத்தை கொடுத்து நிற்க வைக்கிறாங்க, அதெல்லாம் கழிச்சிட்டு பாஜகவுக்கு மட்டுமே, பாஜக காரங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 20-25 விழுக்காடு தான் இருப்பாங்க. 75 விழுக்காடு மக்கள் பிஜேபியை விரும்பாதவங்க இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உண்மை இருக்குல்ல, இந்த உண்மை தான் அரசியலை நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். 75 கூட வேண்டாம், 65 விழுக்காடு மக்களை உங்களால் ஒருங்கிணைக்க முடியும்னா பிஜேபியை தோற்கடிக்க முடியும். அந்த 65 மக்கள் ஒருங்கிடாம பல கட்சிகளில் பல பேர்கள் நம்ம இருக்கணும். அது காங்கிரஸும் அதில் விதிவிலக்கு பல மாநிலங்கள் நிச்சயமா நம்ம மறுக்கவே இல்லை. நிச்சயமா காங்கிரஸும் வந்து, ஆனால் காங்கிரஸ் முயற்சி பண்ணுது சார். 2024 இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணியால் மட்டுமே பாஜக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணாங்க, அதில் வெற்றி அடைஞ்சிருக்கணும். நம்ம இன்னைக்கு அவங்க கூட்டணி ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி இருக்குதுன்றதே ஒரு பெரிய ஒரு சாதனை தான். இந்தியா கூட்டணியுடைய அவுட்கம் தான் அது. இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இந்தியா கூட்டணியை டைட் பண்ணி, இன்னும் நிறைய கட்சிகள் உள்ளே கொண்டு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, அந்த நரேட்டிவ்க்குள்ளே வேலை பார்த்தோம்னா பிஜேபியை ஒன்றிய அரசுலேருந்து நகர்த்த முடியும். அது நடக்கும், சாத்தியம் இருக்கு. எனக்கு இதுக்கான ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த போலிங் சமயத்தில் பல இடங்களில் அசாதாரண சூழ்நிலை, வன்முறை வெடித்திருக்கிறது. உதாரணமாக இப்போ நம்ம செய்திகளில் பார்த்தோம், முர்ஷிதாபாத்தில் வந்து ஒரு பூத்தில் கடுமையான டிஎம்சிக்கும் பிஜேபிக்கும் கடுமையான சண்டை வருது, கை கலப்பு, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, கொம்பை தூக்கி அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கு. இந்த அசாதாரண சூழ்நிலை, இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கல்லை விட்டு போட வந்தால் தள்ளுமுள்ளி ஏற்படலாம்,
வாய் தகராறு ஏற்படலாம். இது எக்ஸ்ட்ரீமாக போகாது தமிழ்நாட்டில், அந்த தன்மை கொண்டது அல்ல இந்த மாநிலம். ஆனால் அங்கே இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் சமயத்தில் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அடிப்படையிலேயே வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு சின்ன கேரளான்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து இந்த அரசியல் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பள்ளிகள்லேருந்து கல்லூரி காலகட்டத்திலேருந்து அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு பேஸ் சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்கெல்லாம் இருந்திருக்கும் அங்கெல்லாம் அந்த மாணவர் இயக்கங்கள், அப்புறம் வந்து தொழிற்சங்கங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அப்படியே இப்போ கன்வெர்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த அரசியல் கோபம், அரசியல் வெறி, அரசியல் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி பொலிட்டிசைஸ்டான ஸ்டேட் அது. நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டேன். அப்போது என்னோட தொகுதியில் ஒருத்தர் வராரு, இல்லை என்னோட வாக்கு ஒருத்தர் போட போகிறாரு, இல்லை இந்த வேட்பாளர் வரல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக ஆக்கப்படும். ரெண்டாவது நீங்கள் சொன்ன இந்த முர்ஷிதாபாத் வந்து இப்போ இல்லை சார், நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா சட்டமன்றத்துக்கும் பிரச்சனை அது. எல்லா சட்டமன்ற தொகுதி தேர்தலையுமே அந்த தொகுதியில் கலந்து பிரச்சனை வரும். அது ஏன் யாருக்கும் தெரியாது. அங்கே சிஆர்பிஎஃப் குவிப்பாங்க, 50,000 சிஆர்பிஎஃப் குவிப்பாங்க, அப்பயும் பிரச்சனை வரும். பதற்றமான ஒரு வாக்குச்சாவடிங்கிற டாப் 7 எப்பவுமே இருக்கும். ஓகே ஓகே ஓ டாப் டயர் 7 அது எப்பவுமே இருக்கும். அது வந்து அது என்ன பிரச்சனைனே தெரியாது. அவங்க ஒரு கடுமையான போட்டி. டிஎம்சி அது கம்யூனல் ரீதியான பிரச்சனை. கம்யூனல் பிரச்சனை தான். கம்யூனலாக தான் இருக்குது, வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஆனால் என்ன, டிஎம்சியில் இருக்கும் எல்லாரும் முஸ்லீம்ஸும் கிடையாது. டிஎம்சிக்கு இந்துக்கள் இருக்காங்க, மதசார்பற்ற இந்துக்கள் இருக்காங்க. அவங்க தான் முதல்ல நின்று அடிக்கிறாங்க பிஜேபி. ஏன்னா அவங்களோட துணை இல்லாமல் எப்படி? அங்கே பெரும்பான்மை அங்கே வந்து இந்துக்கள் தானே, இஸ்லாமியர்கள் ரெண்டாவது தான் இருப்பாங்க. ஸோ 80 விழுக்காடு இந்துக்களுடைய ஆதரவோட தான் பிஜேபியை தள்ளி வெளியில் வைக்கிறாங்க பல தொகுதிகளில். அப்போ இந்த தேர்தலில் நெக் டு நெக் ஃபைட் தான் நீங்கள் கணிக்கிறீங்களா? நெக் டைட் ஃபைட் இருக்கு. அட்வான்டேஜ் யாருக்கு நீங்கள்? டைட் ஃபைட் இருந்தாலுமே அங்கே வந்து 149 சீட்டில் மமதா பானர்ஜி ஈஸியாக நடந்து வந்துருவாங்க. ஏன்னா 100 சீட் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏற்கனவே. ஓகே. வட மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு 100 சீட்டு அவங்களுக்கு எப்பவுமே சாதகமாக இருக்கும். அவங்களுக்கு தேவை ஒரு 50+ சீட்ஸ் தான். அந்த 50 சீட்டுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அந்த 50 சீட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுவாங்க. அதை யாராலும் மாற்றி எழுத முடியாது. நிச்சயமா சார். மேற்கு வங்க அரசியல் நகர்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போலிங் பர்சன்டேஜஸ் தமிழ்நாடை ஒப்பிடும்பொழுது அதிகமான பர்சன்டேஜஸ் வந்து போலாகுது. அந்த மாநிலத்தினுடைய தன்மை மற்றும் கல யதார்த்தத்தை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.